வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவையான வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது கறி சுவையில் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கறி சுவையில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய வாழைக்காயாக 2 எடுத்திருக்கேன். சின்ன வாழைக்காய்னா 4 வாழைக்காய் அளவு வரும். இந்த அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது தண்ணியிலேருந்து வடித்து தனியாக எடுத்துடலாம். இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டுருவோம். இப்போ இதில் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சாதா சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 கிராம்பு, ஸ்டார்பு 2 சின்ன துண்டு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கல்பாசி. இவ்வளோ நான் எடுத்துருக்கேன். இது எண்ணெய் சேர்க்காமலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து இதில் தட்டிடலாம். போதும் வறுத்தது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி இது ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் வறுக்கிறதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு வாழைக்காய் இதில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இப்படி பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் உள்ளே பிடிக்கும். அதுக்காக தான் காரமும் உப்பும் ஒரு 3/4 பாகம் வந்ததும் அப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதை 1 நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். தட்டி எடுத்து போட்டுடலாம். இப்போ தட்டி எடுத்த பூண்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சியும் பூண்டும் இது கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகாய் 2 இதோட சேர்த்து வதக்கிடலாம். இதில் ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி, இதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதோட சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இது இப்போ 1 நிமிஷம் அப்படி வேகட்டும். வறுத்து வச்ச எல்லா மசாலாவையும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் சேர்த்து விட்டுடலாம். மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். இனி தேங்காயை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொதிச்சுட்டு இப்போ தண்ணி கொதித்து கொஞ்சம் வற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம பொடிச்சு வச்ச தேங்காய் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஜாருக்குள்ள தண்ணியும் சேர்த்து இதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் தட்டி விட்டுடலாம். இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நம்ம மூடி விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் போடுறதுக்கு பிடிக்கலைன்னா தேங்காய் சேர்க்க வேண்டாம். மற்ற பொருட்கள்லாம் சேருங்க. இது இப்போ 2 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு போதும்.
சூப்பராக ரெடி ஆயிட்டு. கறி சுவையில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.